வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 8 தமிழ் 3ஆம் இடைப்பருவ தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 22 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இனி இந்த காணொளியில் 23வது கேள்வியிலிருந்து பதில்களை பார்க்கலாம் வாங்க. 6. ஏதேனும் 2னுக்கு மட்டும் விடை அளிக்கவும். 23. குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை? அதாவது தம்முடைய தீய எண்களை யார் அடியோடு அளிக்கிறாங்களோ அவங்களுடைய மனதுக்குள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடிய உண்மையான ஒளி ஆனவனே. அதே மாதிரி உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காம பணத்தின் மீது ஆசை வச்சோம்னா நம்மளுடைய மனம் என்ன செய்யுமா, அங்கு இங்கும் அலைப்பாயுமா. அந்த மாதிரி ஒரு உண்மையான அறிவினை உள்ளத்துக்குள்ளே நாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கடல் எப்படி பொங்கி எழுகிறதோ அதே போல் என்ன செய்யுமா, விளங்குமா. அதுக்கடுத்து ஐம்பொருளை நாம் என்ன செய்யணுமா, அடக்கி ஆள வேண்டுமா. ஐம்பொருட்கள்னால் என்ன அப்படின்னா, பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், முகர்தல், தொடுதல், இது எல்லாம் தான் ஐம்பொறிகள். இந்த மாதிரி ஐம்பொறிகளுடைய இயல்பை நாம் நல்வழிப்படுத்தி நம்மளுடைய அறிவினை நாம் எனக்கு பெருக்கிறதுக்கு துணை செய்வாயாக அப்படின்னு குணங்குடியார் பராபரத்திடம் கேட்கிறார். சரி, இந்த கேள்வி புரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி போகலாமா? 24. அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை? அதாவது விடுதலை அப்படிங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது. மக்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கணும் அப்படின்னு அயோத்திதாசர் சொல்கிறாங்க. இன்னொன்று சுயராஜ்யத்துடைய நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக இருக்கக்கூடாதான். சுயராஜ்யம்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. சுயராஜ்யம்னா என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதரோ ஒரு மாநிலமோ ஒரு நாடோ தன்னைத்தானே ஆளக்கூடிய திறன் பெற்றிருக்கிறதான் சுயராஜ்யம். சரியா? இன்னொன்று மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமா. அப்படி மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டானாதான் அந்த நாடு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அயோத்திதாசர் சொல்கிறாங்க. சரி, புரிஞ்சிருச்சா அந்த கேள்வி? அடுத்த கேள்வி போகலாமா? 25. மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவன யாவை? மனிதர்களிடம் என்னென்ன பண்புலாம் குவிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு, அருள், ஆசை, அன்பு, இரக்கம். இரக்கம்னா என்னென்னு தெரியுதா? கருணை. சினம் அப்படின்னா கோபம். நாணம் அப்படின்னா என்னது? வெட்கம். மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறுமை, மதம், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம், விருப்பம், வெற்றி, பகை, இளமை, முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல். இது எல்லாமே மனிதர்களிடம் குவிர்ந்திருக்கக்கூடிய பண்பு அப்படின்னு சொல்லி கன்னிப்பாவை நூலில் கூறுறாங்க. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை? சரி, இந்த கேள்வி பார்க்கலாம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அதன்படி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கருடைய தலைமையில் 7 பேர் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் வரைவு குழுவை உருவாக்கியிருக்காங்க. இந்த 7 பேருங்கிற குழுவில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா, கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TB கைதான், இவங்கெல்லாம் உறுப்பினராக அதில் இருந்திருக்காங்க. இந்த குழு தன்னுடைய அறிக்கையை 1948
பிப்ரவரி 21 ஒப்படைச்சிட்டாங்க. இந்த அம்பேத்கருடைய தலைமையில் உருவான இந்த சட்டக்குழு அப்போ மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றில் இருந்து அந்த சட்டத்தில் இருந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சேர்த்துருக்காங்க. அது எந்தெந்த நாடுலாம் அப்படின்னா இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா. இந்த நாடுகளில் உள்ள சட்டங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து இந்திய நாட்டுக்கான சட்டத்தை இயற்றியிருக்காங்க. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம்தான், இந்த அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுடைய உரிமைகளுக்கும் பாதுகாப்பை அளிப்பதாக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த சமூக ஆவணம்தான் சிறந்த ஆவணம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்டிருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம 4 கேள்வி என்ன செஞ்சாச்சு, படித்தாச்சு. இனிமேல் அடுத்த கேள்வியை நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம்.